வணக்கம். இது உங்கள் ஊருக்கு ஒரு குரல் பாட்காஸ்ட். நான் உங்கள் கீர்த்தனா. சுற்றுச்சூழல், எனர்ஜி, கிளைமேட் சேஞ்சுன்னு சொன்னால் ரொம்ப பெரிய டாபிக் மாதிரி தோணலாம். ஆனால் உண்மையிலேயே சேஞ்ச் நம்ம தினசரி வாழ்க்கையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன கதை கேட்கலாமா? அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிற உரையாடல். சிண்டு, காலையில் நம்ம வீட்டில் எல்லாரும் ஹரியாக வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். டிவி ஆன்லேயே இருக்குது, ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு, மொபைல் சார்ஜ் ஃப்ளக்லேயே விட்டுட்ருக்க. அம்மா, இவ்வளோ ஃபர்ஸ்ட் வேண்டாமா? ஒரு நாள் தானே, ஒன்றும் ஆகாது. ஒரு வீட்டில் ஒரு நாள்னா ஓகே, ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி நடந்தால் எனர்ஜி வேஸ்ட்டு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுமா? நம்ம வீட்டிலேருந்து தான். இது ரொம்ப பெரிய கதை இல்லை, ரொம்ப பெரிய வார்னிங் இல்லை, ஆனால் ரொம்ப பெரிய ட்ரூத். எனர்ஜி வேஸ்ட்னு சொல்கிறது சடனாக நடக்கிற ஆக்சிடெண்ட் இல்லை, அது பரவாயில்லைன்னு சொல்கிற ஒரு பழக்கம். பரவாயில்ல ஃபேன் ஆனில் இருந்தால் என்ன, பரவாயில்ல சார்ஜர் ப்ளக்கில் இருந்தால் நமக்கு என்ன, பரவாயில்ல நைட்டு ஃபுல்லாக லைட் எரிஞ்சால் என்ன. இந்த பரவாயில்ல தான் ஸ்லோவாக ப்ராப்ளமாக மாறுது. சஸ்டைனபிலிட்டினா ட்ரீயை ஹக் பண்ண வேண்டாம், பிளாஸ்டிக் ஃப்ரீ பர்ஃபெக்ட் லைஃப் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஹேபிட் மட்டும் சேஞ்ச் பண்ணினா போதும். கேர்லெஸ்னஸ் கான்ஷியஸாக மாறும். நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுற அந்த சின்ன சேஞ்ச் வேறு யாருக்கும் தெரியாது, ஆனால் அதுதான் ரியல் இம்பேக்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்விட்ச் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு செகண்ட் யோசிங்க. கரண்ட் இன்விசிபிள் தான், ஆனால் வேஸ்ட் ரியல். தொடர்ந்து நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறதுக்கு கனெக்ட்லேயே இருங்க. இது உங்கள் ஊருக்கு ஒரு குரல் பாட்காஸ்ட். சஸ்டைனபிலிட்டி ஸ்டார்ட்ஸ் வித் அஸ். சைலண்ட்டாக, சின்னதாக, சிம்பிளாக.